தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க பூஜ்ய சகிப்புத்தன்மை அணுகுமுறையை பின்பற்ற இந்தியாவும் நியூசிலாந்தும் கூட்டாக ஒப்பந்தம் செய்துள்ளன. தீவிரவாதத்தை எதிர்கொள்ள கூட்டு பணிக்குழு அமைப்பதுடன் ஐநா மற்றும் சர்வதேச நிதி நடவடிக்கை குழுவுடன் இணைந்து செயல்படவும் உறுதியேற்றுள்ளது. ஆக்லாந்தில் வர்த்தக பிரதிநிதிகளுடன் பேசிய பிரதமர் மோடி 9 மாதங்களில் இரு நாட்டு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிவித்தார். ஒப்பந்தம் மூலம் வர்த்தகம், தகவல் தொழில்நுட்பத்துறை மேம்படும் என்றும் நியூசிலாந்து இந்தியாவில் $20 பில்லியன் முதலீடு செய்யும் என்றும் மோடி குறிப்பிட்டார். நியூசிலாந்து தலைநகர் ஆக்லாந்தில் உள்ள அரசு மாளிகையில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பழங்குடியின மக்களின் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொது தேர்தல்களுக்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. ஆலோசனையில் பங்கேற்றவர்களில் 99% இத்திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கீதம் மற்றும் வந்தே மாதரம் பாடுவது குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும் என மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனிமங்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதை தடுக்க தமிழ்நாடு அரசு விதிகளில் அதிரடி திருத்தம் செய்துள்ளது. சாண்ட் போன்ற கனிமங்கள் வெளி மாநிலத்திற்குள் செல்வதை தடை செய்ய சுரங்கத்துறை இயக்குநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நிகர்நிலை பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும். 3 மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய அரசு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கிய நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். ஏஜி அவருடைய நம்ம ஒப்பீனியன் பேஸ் பண்ணி அவங்களோட லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம். அவங்க பேஸ் பண்ணி விரைவில் அதுக்கான நம்ம ஒரு சீராய்வு மனு நம்ம ஃபைல் பண்ணுறதா இருக்கும். அது நான் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக நம்ம அஃபிஷியலாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ரேஷன் பொருட்கள் கடத்தல் மற்றும் தரம் இல்லாத பொருட்கள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்க பிரத்யேக வாட்ஸ்அப் எண்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் புகார்கள் மீது உடனுக்குடன் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மாசத்துல 2வது சாட்டர்டே குறைதீர்ப்பு முகாம் உண்டு. இன்னைக்கு முகாம் இருக்கு. காலை 11 மணி வரைக்கும் எல்லா மக்களும் அணுகலாம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஏரியாவில் வந்து இந்த குறைதீர்ப்பு முகாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் ரேஷன் கிடைக்கிறது, என்னெல்லாம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு இருக்கா, ரொம்ப நாள் கோரிக்கை வந்து இங்கே நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் குடோனெல்லாம் போய் எந்த அரிசி இருக்குது, எப்படி தரமாக வருது, எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆய்வு பண்ணி இனி வருங்காலங்களில் தரமான அரிசி மக்கள் தரணுங்கிறதுக்காக வந்துருக்கேன். நான் இந்த அடுத்த வாரத்தில் தனிப்பட்ட நம்பர் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், இமெயில் எல்லாமே ரேஷன் கடைகளுக்கு குறைகளுக்கும் சரி, இந்த பொருட்கள் கடத்தல் ரேஷன் பொருட்கள் கடத்தல் சம்பந்தம் அது ரெண்டுக்குமே தனித்தனியாக நம்பரை ஒரு வாரத்துக்கு அப்புறம் புது கார்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ கிடைக்கும். மாநில தகவல் தலைமை ஆணையர் மற்றும் ஆணையாளர்களை நியமிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ராமநாதன் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. குழுவின் உறுப்பினர்களாக மனித வளத்துறை செயலாளர் சமயமூர்த்தி மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுடலை கண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
தமிழகத்தில் உள்ள 757 கோவில்களுக்கு அறங்காவலர்களை நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். விருப்பமுள்ளவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். பாஜகவை எதிர்ப்பதில் ஒற்றுமை வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். திமுக தாவேக ஓரணியில் இணைய வேண்டும் என்கிற திருமாவளவனின் கருத்து தொலைநோக்கு பார்வை கொண்டது எனவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்கிற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்றைக்கி நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இன்னும் திரும்ப அவர்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கிறோமோ, ஆனால் நாங்கள் பாஜக எதிர்ப்பில் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த நிலையை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலை உருவாகணும், அதற்கு இரண்டு கட்சிகளும் அது தயாராகணும் அப்படிங்கிறாங்க. திமுக அதிமுக கூட்டணி சாத்தியமா என்ற கேள்விக்கு அரசியலில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என தினகரன் பதிலளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கால சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த கூட்டணியும் அமைய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வல்லத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் இரு தரப்பினர் இடையே பயங்கர மோதல். அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பசுபதி, சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் மோதிக்கொண்டதால் சலசலப்பு. வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் பலியானவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்க வேண்டும். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் 25 பேர் கொல்லப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். திருநள்ளாறில் சுவாமி தரிசனம் செய்த முன்னாள் பிரதமர் தேவகவுடா முதலமைச்சர் விஜயை மக்கள் தலைவர் என புகழ்ந்தார். கர்நாடகாவின் வறட்சியை தமிழகம் உணர்ந்துள்ளதால் காவிரி விவகாரத்தை இரு மாநிலங்களும் பேசி சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கரூரில் உள்ள புகழிமலை முருகன் உள்ளிட்ட 4 முக்கிய கோவில்களுக்கு சொந்தமான 3084 ஏக்கர் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. கரூர் சென்ற முதலமைச்சர் விஜயிடம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அறநிலையத்துறை ஆணையர் இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 400 குறைந்துள்ளது. 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,06,400க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 குறைந்தது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூரில் அனல் மின் நிலையத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அழகு முத்துக்கோன் குரு பூஜைக்கு இருசக்கர வாகனங்களில் செல்ல விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அச்சுறுத்தும் வகையில் சாகசம் செய்தாலோ பந்தயம் வைத்தாலோ வாகன ஓட்டிகளை கைது செய்ய போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
டெல்லி செங்கோட்டையை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக மும்பை போலீசாருக்கு வந்த மிரட்டலால் பரபரப்பு. செங்கோட்டையில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. டெல்லியில் பெய்து வரும் தொடர் மழையால் ஏற்பட்ட பல்வேறு அசம்பாவிதங்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். நீர் தேங்கிய பள்ளங்களில் தவறி விழுந்து குழந்தைகள் உட்பட பலர் மூழ்கி பலியான சோகம். கோவை வேளாண் பல்கலைக்கழக விடுதி குளியல் அறையில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மகள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். சென்னை தேனாம்பேட்டை SM நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் படுகாயம். சீரமைப்பு பணி நடைபெற்ற தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை அம்பத்தூரில் சாலை விபத்தில் 2 வயது குழந்தை தூக்கி வீசப்படும் பதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பைக்கில் சென்ற பெண் மீது அதிவேகமாக வந்த மற்றொரு பைக்கில் மோதியதில் கோர விபத்து நடந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதியில் இருந்த டிரான்ஸ்பார்மர் ஆயில் கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து துரிதமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே ஓடும் பைக்கில் இருந்து சிறுவன் தவறி கீழே விழுந்த சம்பவத்தின் அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. வேகத்தடை மீது பைக் வேகமாக ஏறியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான கடைசி மற்றும் 5வது T20 போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 3-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியத்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. மாட்ரிட் நகர வீதியில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஸ்பெயினின் வெற்றியை கொண்டாடி தீர்த்தனர். தன்னை கொலை செய்ய முயன்றால் ஈரான் முழுமையாக அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது ஓராண்டு வரை முழு தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் கோரிக்கை விடுத்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் அதனை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மேலும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவலுக்கும் ஈரான் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.